ಈ ಸಂಸಾರವೆಂಬೋ ಮರ್ಕಟ ನಾಟಕವು ಈ ಸಂಸಾರವೆಂಬೋ ಮರ್ಕಟ ನಾಟಕವು ಮೆಚ್ಚದಿರು ಉಚ್ಚೆ ಬಚ್ಚಲು ಎಂಬೋ ಕುಕ್ಷಿಯಳಿ ಪುಟ್ಟಿ ಕುಕ್ಷಿಯಳಿ ಪುಟ್ಟಿ 84 ಲಕ್ಷ ಯೋನಿಗಳಲ್ಲಿ 84 ಲಕ್ಷ ಯೋನಿಗಳಲ್ಲಿ ಪುಟ್ಟಿ ಪುಟ್ಟಿ ಎಲುಬಿನ ಮಜ್ಜೆಗೆ ಬಂಜರ ನರಗಳ ಬಿಗುವು ದೊಗಳಿನ ಹೊತ್ತಿಗೆ ರೋಗಗಳ ಕಸೆ ಮಧ್ಯ ಮಾಂಸಗಳ ಬಿದ್ದಿ ನವದ್ವಾರಗಳಿಂದ ಜನಿಸಿದೆ ದುರ್ಗಂಧ ಶರೀರವ ಮೆಚ್ಚದಿರು ಬಿಡು ಮನುಜ ಅಹಂಕಾರವ ಬಿಡು ಮನುಜ ಕಾಮವ ಬಿಡು ಕ್ರೋಧವ ಬಿಡು ಲೋಭವ ಬಿಡು ಮೋಹವ ಬಿಡು ಅಹಂಕಾರವ ಬಿಡು ನೋಡು ನಿನ್ನೊಳಗೆ ನೋಡು ಮದ ಮತ್ಸರ ಅಹಂಕಾರವ ಬಿಡು ನಿನ್ನೊಳಗೆ ನೋಡು ನೀನೇ ತಿಳಿದು ನೋಡು ನಿನ್ನೊಳಗೆ ನೀನೇ ತಿಳಿದು காலம்பரை போட்டுட்ட சட்டையை சாயந்தரம் நம்மளால் போட்டுக்க முடியாது. எழுத்தாத்து மாமாவோ பக்கத்தாத்து மாமாவோ நம்மாத்து குழந்தைகளோ போட்டுக்கல நம்ம சட்டையை. காலம்பரை ஆஃபீஸுக்கு போட்டுன்னு போன அதே சட்டையை சாயந்தரம் மறுபடியும் வெளியில் ஒரு மார்க்கெட்டுக்கு போகிறதே போட்டுன்னு போன போல இல்லை. ஏன்னா அதுக்குள்ளாரையே சட்டை போகிற அழுக்கு. எங்கேருந்து வந்தது? நம்ம உடம்புலேருந்து இருந்த அழுக்கு தான் அது. அதான் சொல்கிறார், துர்கந்தவ ಶರೀರವ ಮೆಚ್ಚದಿರು ದ್ವಾರಗಳಿಂದ ಜನಿಸಿದೆ ಮನುಜ ಬಿಡು. அகங்காரமே வேண்டாமே, என்னதுக்கு அந்த அகங்காரங்கிறார். லோபவ விடு, ಕಾಮವ ಬಿಡು, ಕ್ರೋಧವ ಬಿಡು, ಲೋಭವ ಬಿಡು சரி விட்டுட்டு என்ன பண்ணணும்னா ஒன்ன உள்ள நீயே பார்த்துக்கோங்கிறார். ನಿನ್ನೊಳಗೆ ನೋಡು, பார்த்தா நீனே ತಿಳಿದು. உனக்கே தெரியும். என்ன தெரியும்? மனசு இருக்கு. மனவே ನರಹರಿಯ ಚರಣಗೆ ಅರ್ಪಿಸಿ ಸಮರ್ಪಣೆಯ ಮಾಡು ಮನವೇ. ಶ್ರೀ ನರಹರಿಯ ಮನವೇ ಶ್ರೀ ನರಹರಿಯ ಚರಣಗೆ ಅರ್ಪಣೆಯ ಮಾಡು, ಸಮರ್ಪಣೆಯ ಮಾಡು. ಬೇಡು ಆದನ ಚರಣವ ಬಿಡದಿರು, ஹரிதாசர சங்கவ பிடதிரு. விட்டுறாதீங்கோ ஹரிதாசர்களை, அலட்சியப்படுத்துறாதீங்கோ ஹரிதாசர்களை. ஜென்ம ஜென்மாந்தரத்தில் சுகிருதம் பண்ணியிருந்தாதான் ஹரிதாசர்கள் சங்கத்தில் நம்ம சேர முடியும். இப்போ சுலபமாக இன்னைக்கு 4 பாட்டு வந்துடுத்துன்னா
நம்மளை பெரிய மனுஷான்னு நினச்சிக்க முடியுமோ? நம்ம ஒரு க்ஷண நேரம் பகவான் நினச்சாருன்னா பாட முடியலன்னா என்ன பண்ணுவோம்? வாசலில் போகிற ஒரு நாய் நம்மளை திரும்பி பார்க்குமான்னு கேட்குறாரு புரந்தரதாசன். ஒரு சுவானம் திரும்பி பார்க்குமா? பஜனை பண்ணுறதுனால இந்த மாதிரி ஒரு ஸ்டேஜ், பஜனை பண்ணுறதுனால மாலை போடுறான், பஜனை பண்ணுறதுனால வரவேற்கிறான், பஜனை பண்ணுறதுனால பொன்னாடை போடுறான், பஜனை பண்ணுறதுனால சம்பாவனை பண்ணுறான், பஜனை பண்ணுறதுனால குடும்பம் நடக்கிறது. யார் பேரை சொல்லி? பகவானுடைய பேரை சொல்லி. இல்லைன்னா மேலார்கோடுக்கும் உடையாளூருக்கும் என்ன சம்பந்தம்? பகவான் நாமா தான் சம்பந்தம். 30 வருஷத்துக்கு முன்னாடி என்னை பார்த்தார் நம்ம ஹரி, எங்கள் பஜனையை. அப்போ இங்கே அழிச்சிட்டு வந்தார். முதல்ல மேலார்கோடு ஸ்ரீவாஞ்சி முரளி பாகவதரும் நானும் இங்கே வந்தோம். அங்கே வந்து நம்ம ரமணியும் முரளியும் நம்ம ஹரியும் இந்த மகா கணபதிட்ட முதல் ப்ரோக்ராம் கேரளாவில் ஃபஸ்ட்டு நாங்கள் காலடி எடுத்து வச்ச இடம் கணபதியான் டெம்பிள் தான். அந்த நன்றி விஸ்வாசத்துக்காக தான் எப்படி இருந்தாலும் இந்த ஊருக்கு வந்துடணும்னு வரத்துக்கு காரணம். நன்றி விஸ்வாசம் வேணும் மனுஷாளுக்கு. நம்ம யாரால் முன்னுக்கு வந்தோமோ அவனை மறக்கக்கூடாது. நின்யாக்கோ நின்ன ஹங்கியாக்கோ நின்ன நாமத்தை பல ஒந்து இத்தரே சாக்கோங்கிறார் புரந்தரதாஸ். நின்ன நாமகே சரி காணனோ இ ஜகத்துழுங்க. சொல்கிறான், பேசுகிறவன் பேசுகிறான், உனக்கு என்ன வேலையோ அதை செய்யுங்கிறார் அவர். இந்த கணபதி நம்மளை காப்பாற்றினார். இங்கே வந்த போது நான் உடம்பு சரியால்லாமல் இருந்தேன். இப்போ 30 வருஷம் 30 நிமிஷம் மாதிரி ஓடி போயிடுது. ஆச்சரியமாக இருக்குது. 40 நாள் ஆஸ்பத்திரியில் இருந்தேன் மெட்ராஸில். 30 வருஷம் கழித்து நான் இங்கே உட்காந்து அதை ஞாபகப்படுத்திக்கிறதுக்கு காரணம், தமிழில் ஒரு குறள் உண்டு, என்னன்றி கொன்றார்க்கும் உய்வில்லை உய்வுண்டா உய்வில்லை செய் நன்றி கொன்ற மகர்க்குன்னு. எதை வேணா பகவான் மன்னிச்சுக்கிறாராம், நன்றியை மறக்கிறான் பாருங்கோ, அவனுக்கு நரகத்தை விட கேவலமான ஒரு இடம் அப்படிங்கிறார். அதனால் மனுஷா பெருசு இல்லை, மகா கணபதி பெருசு. மகா கணபதி தான் மனுஷால் அனுப்புகிறார். அப்போ இவர் மிடில் சாயரில் இருந்தார், பெரிய ரீஜனல் மேனேஜராக. இமீடியட்டாக ஒரு மாத்திரை வேணும்னா மெட்ராஸில் ஒரு இடத்துல இந்த மாத்திரை கிடைக்கல. ரமணி ஏற்பாடு பண்ணி டைஃபாய்டு ஜுரத்துக்கு மாத்திரை கிடைக்காம ஹரி அரேஞ்ச் பண்ணி ரமணி என்னை கொண்டு வந்து ஹாஸ்பிட்டலுக்கு கொடுத்தார். எதுக்கு சொல்கிறேன், 30 வருஷத்துக்கு முன்னாடி, இப்போ நேற்றுக்கு நடந்ததே மறந்துட்டு போகிற உலகம் அது. கொஞ்சம் கையில் வசதி ஆனதுக்கப்புறம் நான் யாருன்னு தெரியுமான்னு கேட்குறான் பாருங்க. நீ யாருன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒன்றால் முடியாதுங்கிறார் புரந்தரதாஸ். நம்ம யாருன்னு எப்படி தெரிஞ்சுக்க முடியும்? நம்ம வி ஆர் நத்திங், வி ஆர் ஜீரோங்கிறார். ஏன்னா அவரே 5 லட்சம் பாட்டை எழுதிவிட்டு நேனு ஒன்று அறியதேங்கிறார். அப்படின்னா நம்மளாம் எங்கே இருக்கோம்? அதான் சொல்கிறார் அவர். எல்லாத்துக்கும் மேலே ஒருத்தர் இருக்காருங்கிறத ஞாபகம் வச்சுக்கணும். அதனால் ஹரிதாசர்களுடைய சங்கத்தில் சேர்ந்துக்கோ, அவளை விட்டுறாதங்கிறார் புரந்தரதாசன். ஒரு ராமான்னு சட்டுன்னு சொல்லிட முடியுமா? இன்றைக்கி மேலார்கோடு வேர்ல்டு லெவலில் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கு. மேலார்கோடு நம்ம வைத்தி, மேலார்கோடு ரவி. 30 வருஷத்துக்கு முன்னாடி மேலார்கோடு பஜனைனா மெஜரை கோட்டி பற்றி இருக்கா தெரியுமா? 30 வருஷத்துக்கு முன்னாடி. இன்றைக்கி மேலார்கோடு வைத்தி குழந்தையெல்லாம் ரொம்ப நல்லா பாடுறான். வேர்ல்டு லெவலில் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கு. இப்போ முக்கால்வாசி தான் ரவி அங்கே துபாய்ங்கிறார், மஸ்கட்ங்கிறார், ஷார்ஜாங்கிறார். அதுக்கு என்ன காரணம்னா, இங்கே வந்திருக்கார இருக்கான், வெளிநாடு போகிறதுனால அவர் இங்கே கலந்துக்கல. இப்போ கலந்துப்பார் சிவராமத்தில். அதனால் எனக்கு பின்னாடி பேக் சப்போர்ட்டு இந்த பக்கத்தில் ராமலக்ஷ்மணன் மாதிரி வைத்து, இந்த பக்கத்தில் நம்ம ரவி. வடக்கஞ்சேரியில் ஒரு சீதா கல்யாணம் இன்னுமே நம்புவதோ நம்ப விஷயத்து எவனாலையும் யாராலையும் நடத்தவும் முடியாது. அது மாதிரி அப்படி பண்ணியிருக்கா. இவாளே வந்து பாடியிருக்கா வசந்தோத்சவம். ஆமாம், அந்த நாளில் 30 வருஷத்துக்கு முன்னாடி என் பின்னாடி கோஷ்டியாக வந்தது மேலார்கோடு தான். இந்த 15 பையங்க பின்னாடி காரில் மோட்டார் பைக்கில் என்ன ஆயிடுச்சுன்னா அம்பத்தூர் எங்கே அங்கே எங்கேன்னு போனால் அதுவே ஒரு பெரிய பட்டாளம் வராப்புல இருக்கும். எதுக்கு சொல்கிறேன் அப்படிலாம் அதை மறக்கப்படாது. எந்த நிலை வந்தாலும் இருந்த நிலை மறவாது. அதனால் நம்ம கீழே இருக்கோம் மேலே இருக்கோங்கிறது மனுஷாளுடைய கண்ணுக்கு. கல்யாணராமன் கல்யாணராமனாக தான் இருக்கணும், ராஜாராமன் ராஜாராமனாக தான் இருக்கணும். அதனால் மகா கணபதிக்கு அன்றைக்கி 30 வருஷம் பார்த்த அதே கல்யாணராமன் தான் மகா கணபதிக்கு இன்றைக்கும்.
உலகத்தில் இருக்கிற ஜனங்கள் தான் வேறு மாதிரியாக சொல்கிறா, அவர் ஒஸ்தி, அவர் பாப்புலர், அப்படி இப்படின்னு சொல்கிறாளே தவிர புரந்தரதாசர் தான் சொல்கிறார் நிரந்தரம் இல்லைங்கிறார். இதெல்லாம் நிரந்தரம் இல்லை. நிரந்தரம் இல்லாத ஒன்று நிரந்தரம்னு நினச்சின்னு நீ பெரிய ஆளாக நினச்சிட்டு இருக்கியே. சத்சங்கத்தை விட்டுறாதேங்கிறார். ஒரு கும்பாபிஷேகத்தில் ஒருத்தன் கலந்து விட்டான்னா, ஒரு ரூபா பணம் அந்த கும்பாபிஷேகத்துக்கு கொடுத்துட்டான்னா, அவன் குடும்பத்தை அவன் சாகிற வரலையும், அவன் பிராணன் போகிற வரலையும் பகவான் காப்பாற்றுறார். கும்பாபிஷேகத்துக்கு கொடுக்குற டொனேஷனுக்கு இவ்வளவு தான் புண்ணியம்னு சொல்லவே முடியாது. வேறு ராதா கல்யாணம், சீதா கல்யாணம் எது வேணால் பண்ணுங்க, கும்பாபிஷேகம் மாத்திரம் ஒரு கும்பாபிஷேகம் அடுத்த கும்பாபிஷேகம் வரலையும் நம்ம எல்லாரும் சௌக்கியமாக இருந்து, இதுக்கப்புறம் கும்பாபிஷேகம், அதுக்கப்புறம் கும்பாபிஷேகம் நடந்துகிட்டே இருக்கு பாருங்க. இதே ஊரில் இந்த கும்பாபிஷேகம் எத்தனை யானை வச்சு நான் 10 நாளைக்கு இந்த ஊரில் இருந்திருக்கேன். 10 நாளைக்கு பாகவதாலோட இங்கே காசி ஆற்றுல இங்கே எல்லா ராத்திரியும் வந்து சமைச்சு போட்டுன்னு அவள் வாரத்தில் சாப்பிட்டுட்டு நம்ம என்டையர் கோட்டி என்ன இங்கே பஜனை பண்ணியிருக்கு. ஆனால் அது கொஞ்சம் கூட குறையாமல் இப்போ டவுன் மாதிரி இருக்குது. இப்போ வீடெல்லாம் பார்த்தா பிரமாதமாக கட்டிண்டு அந்த கிராமம் அப்படியே குறையாமல் இருந்துட்டுருக்கிற கிராமங்களில் மேலார் கூட அப்படியே இருக்குது. அதான் ஆச்சரியம். வேறு விதமான சமாச்சாரங்கள்லாம் இல்லாமல் இவ்வளவு ஒரு சின்ன கிராமத்தில் இவ்வளவு பெருசாக ஒரு உற்சவம் நடத்த முடியும்னா அது மகா கணபதி அப்பேற்பட்ட சக்தி. அதுக்கு உதாரணம் என்னையே எடுத்துக்கலாம். 30 வருஷத்துக்கு முன்னாடி சாதாரணமாக இங்கே வந்த கல்யாணராமன் உலகம் பூரா தெரிய முடியுமா பண்ணினாருன்னா, அதுவும் கேரளாவில் முதல் கால் கொண்டு வச்சது இந்த மகா கணபதி தான். அதனால தான் நம்ம ஜென்மா இருக்கிறவரையும் மேலார்கோட்டில் எப்போ சொன்னாலும் நம்ம வராமல் இருக்கக்கூடாது. அது மாத்திரம் இல்லை, மேலார்கோட்டில் இருக்கிறவா எல்லோரும் ஒரே ஃபேமிலி மெம்பர்ஸ் மாதிரி. அவள் எல்லோரும் நமக்கு அவ்வளோ ஒத்தாசை பண்ணியிருக்கா. ரவி வைத்தியெல்லாம் இருக்கிறதே மெட்ராஸில் நான் அவத்தில் தான் தங்கியிருக்கேன். அவள் அம்மா அவ்வளவு சமைச்சு போட்டிருக்கா. எவ்வளவு வேலை இல்லாமல் நான் இருந்த காலத்தில். அதே மாதிரி ரமணியாத்தில் அவள் பிரதர்ஸ் 5-6 பேர், அத்தனை பேரும் அவாத்தில் என்ன விசேஷம்னாலும் அங்கே தான் நான் தங்கியிருக்கேன். ஏன்னா நம்ம ஊருக்காரா, தஞ்சாவூர் ஜில்லுக்காரா, சித்தப்பா, மாமா, பெரியப்பாங்கிறதெல்லாம் விட்டுட்டு நமக்கு சம்மந்தமே இல்லாமல் இன்னொரு ஒரு ஸ்டேட்டில் இருக்கிறவாளோட சக்கி எப்படி கிடைக்கும்? எதுக்கு இத்தனையும் சொல்லி வச்சேன்னா, அவத்தில் கடுகு மாங்காய் சாப்பிட்டதுக்காக சொல்லலை. நான் சொல்கிறது பகவன் நாமா தான் கம்யூனிகேட் பண்ணுறதுங்கிறதுக்கு சொல்கிறேன். பகவன் நாமா இல்லைன்னா ரவி எனக்கு தெரிய போகிறதா? உங்களை 1000 பேர் உட்காந்துருக்கிறதுல நானும் ஒருத்தன் கோடியில் உட்காந்து சாப்பிட்டு ஆற்றுக்கு போகிறேன், பால் பாயசம் நல்லா இருக்குன்னு சொல்லிவிட்டு. பகவன் நாமா தெரியலன்னா நம்மளை யாரும் மதிக்க போகிறாளா? இன்றைக்கி துபாயில் போய் பாருங்க, இந்த ஹரிஹர திவா தான் ஹரிஹர சமாஜம். எத்தனை பாகவதாளை கூப்பிட்டு எத்தனை குடும்பங்கள் பிழைக்கிறது, எத்தனை குடும்பங்கள் பிழைக்கிறது. இங்கேருந்து அங்கே போனால் எவ்வளவு பாகவதாளுக்கு கொட்டி கொடுக்குறா. அந்த குடும்பங்கள்லாம் சாப்பிட்டுருக்கு. இந்தியாவில் நடக்கிறத விட ஃபாரினில் தான் பஜனை நிறையா நடக்கிறது. இப்போ துபாயில் போய் பாருங்க, அப்படி நடக்கிறது. இங்கே பால் பாயசம் அதே பால் பாயசம் தான் அங்கே மயிலாப்பூரில் நடக்கிறாப்புல இருக்குது. அபுதாபியில், ஆஸ்திரேலியாவில், அமெரிக்காவில், நியூசிலாந்து, சின்ன கண்ட்ரி ஏங்குறான் எல்லாரும் அங்கே. அதனால் நம்மளாம் புண்ணியம் பண்ணியிருக்கோம். இந்த மகா கணபதி சன்னிதானத்தில் பஜனை பண்ணுறதுக்கும், பாடுறதுக்கும், ஆடுறதுக்கும், பகவன் நாமா சொல்கிறதுக்கும், கேட்குறதுக்கும் புண்ணியம் பண்ணியிருக்கோம். ஒரு சின்ன கிராமத்தில் எப்பேற்பட்ட பெரியவாள்லாம் இந்த இருந்த ஊர் கிருஷ்ணன் அவர் மாமா இருந்திருக்கார். அவர் மாமா குஞ்சப்பா அவர் தான் இருக்கார். இப்போ அவர் பிரதர்ஸ் 2 பேர் தான். என்னமா இங்கே பெரியவாள்லாம் இருந்து எப்படிலாம் நடத்தியிருக்கா இந்த கிராமத்தில். அதை விடாமல் அடுத்த ஜெனரேஷனில் இருக்கிறவாள்லாம் இன்னும் நல்லா நடத்திட்டு இருக்கா. நம்ம எல்லோரும் பிரார்த்தனை பண்ணிக்கிறது, யாருக்கும் தேகத்தில் சிரமம் இல்லாமல் தேக ஆரோக்கியத்தை மகா கணபதி கொடுக்கணும் அப்படின்னு நம்ம பிரார்த்தனை பண்ணிக்கணும். தேக ஆரோக்கியம் வேணும். பணம் எல்லாராலையும் சம்பாதிச்சிட முடியும், தேக ஆரோக்கியங்கிறது சம்பாதிக்க முடியாது. அதனால் அது மகா கணபதி பிரத்யக்ஷம். அந்த மகா கணபதி அவளை பிரார்த்தனை மாத்திரே சுலபாய நமகான்னு மகாபெரிவாளுடைய பாத அர்ச்சனையில் ஒன்று இருக்குது. பிரார்த்தனை பண்ணிக்கிறவாளுக்கு பேசுகிற வருது. அதனால் இந்த மகா கணபதி சன்னிதானத்தில் இந்த மேலார்கோட்டில் நம்ம ஆரம்பித்தோம். இன்றைக்கி வந்து 30 கிட்டத்தட்ட 25-30 வருஷத்துக்கு மேலே, அதுக்கு மேலே இந்த மகா கணபதியினுடைய கிருபை என்னங்கிறத சொல்கிறேன். காலடி முதல்ல இந்த கணபதிக்கிட்ட ஆரம்பித்து பிள்ளையார் கோயிலில் ஆரம்பித்ததுனால 30 வருஷத்துக்கு 10 ப்ரோக்ராம் கேரளாவில் தொடர்ந்து பண்ணிகிட்டு இருக்கோம். நாங்கள் 30 வருஷமாக நாங்களாக வரலேன்னு சொன்னாதான். கேரளாலேருந்து எல்லோரும் திருப்பணி துறாலேருந்து வந்திருக்கா, எர்ணாகுளத்துலேயும் வந்திருக்கா, எல்லோரும் வந்திருக்கா.
கோயம்புத்தூர்லேயும் வந்திருக்கார். நாங்களாம் வரலேன்னு சொன்னால் தான் அந்த அளவுக்கு பஜனை நடக்கிறது.